சங்கரன்கோவில் பேருந்து நிலையத்தில் நகராட்சி ஊழியர்கள் திமுக கவுன்சிலருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தற்காலிக பேருந்து நிலையம் அருகே தனியார் வாகன காப்பகம் ஒன்று இயங்கி வருகின்றது. அனுமதியின்றி இயங்கி வந்த இந்த வாகன காப்பகத்தை மூடக்கோரி நகராட்சி அதிகாரிகள் பலமுறை நோட்டீஸ் வழங்கியிருந்தனர். இந்த நிலையில் அதனை மூடி சீல் வைப்பதற்காக நகராட்சி அதிகாரிகள் வருகை தந்தனர். அப்போது திமுக நகர்மன்ற உறுப்பினர் ராஜா ஆறுமுகத்திற்கும் நகராட்சி ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இதனைத் தொடர்ந்து இதில் காயமடைந்த நகராட்சி வருவாய் ஆய்வாளர் முருகன், முத்துமாரியப்பன் உட்பட 3 பேர் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதேபோல் நகராட்சி ஊழியர்கள் தாக்கியதாக திமுக கவுன்சிலர் ராஜா ஆறுமுகம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.